எனக்கு 3 வேளை சோறு, இருக்கிறதுக்கு இடம், உறவுன்னு சொல்லிக்கிறது நாங்கெல்லாம். ஐயா, உண்ட வீட்டுக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் பாவா லட்சுமணன் சாருடைய பிஆர்ஓ சார். ஆமா ஆமா பிஆர்ஓ கோவிந்தராஜ் தான். ஓகே சார், ஓகே சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சார் ஒண்ணு இல்லை சார், நேற்று ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டோம். பாவா லட்சுமணன் அவர்கள் வந்து நிறைய உடம்பு முடியாம ஹெல்ப் பண்றது கூட ஆள் இல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டது. உண்மையா சார் அது? ஆமா ஆமா ஆக்சுவலா என்னன்னா அவருக்கு ஃபேமிலி எல்லாம் கிடையாது, மேரேஜ் பண்ணல, தனியால தான் இருந்தாரு. சரி சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சுகர்னால வந்து அவருக்கு கால் கட்டவரல, ஒரு கட்டவரல பக்கத்துல இருக்க 2 விரல், மொத்தம் 3 விரல் எடுத்துட்டாங்க. சரி சார். அப்புறம் அது கொஞ்சம் புண்ணு ஆறாமையே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதோட அதாவது இந்த பட வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதனால இந்த வாடகை எல்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியாம அவர் கொஞ்சம் இருக்கவும் இந்த குடியிருந்த இடத்துல வந்து வீட்டு ஜாமான் தூக்கி போட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அதனால வந்து அவர் வேற வழி இல்லாம ஃப்ரெண்டோட ஒரு ஆபீஸோடைய வாசல்ல படுத்திருந்தாரு. லெஜண்ட் சரவணன் சார்கிட்ட வந்து தகவலை போய் சொல்லியிருக்காரு. ஓகே சார். சொன்ன உடனே அவர் நேற்று ஒரு 2 லட்சம் ரூபா செக் போட்டு கொண்டு போய் கொடுங்கன்ட்டாரு. நேற்று வந்து கொடுத்துட்டு போனாங்க செக்கு. இல்ல அவருக்கு இதெல்லாம் கூட அது பாத்திரங்கள் பண்டங்கள்லாம் கூட வாங்கி தரன்ற மாதிரி நியூஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அவருடைய ரசீது மன்றத்துல சுதாகர் சார் இருக்காருல்ல, அவர் சொன்னாரு, சொல்லியிருக்காரு, நீங்க இந்த 2 லட்சம் ரூபாயில நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வீடு எடுத்துருங்க. வீட்டுக்கு தேவையான கட்டில, பீடம், மெத்த, பாத்திரங்கள், ஜாமான், மளிகை ஜாமான் எல்லாமே நாங்க கொண்டாந்து உடனே இறக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், பார்த்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த உலகத்துல கடவுள் எந்த உதவியும் நேரடியா செய்யறதில்ல, மனுஷங்க மூலமா தான் எல்லாம் நல்லது நடக்கும். சரி சார், சரி. இப்போ வந்து அவர் வந்து பல திரைப்படங்கள் நடித்த ஒரு காமெடி நடிகர், கௌரவ நடிகர். ஸோ நடிகர் சங்கம் எந்த விதமான முன்னேற்பாடும் பண்ணலையா சார் அவருடைய உதவிக்கு? நீங்க இருங்க, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல. நடிகர் சங்கம் வந்து தகவல் தெரிஞ்சு இன்னும் வரல, வருவாங்க. அப்படியே வந்தாலும் நடிகர் சங்கம் நிறைய நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகபட்சம் அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட முடியாது இல்லையா. சரி சார். என்ன ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரி சார், சரி. இப்போ பாபா லட்சுமணன் அவர்கள் சந்தோஷமா இருக்காரா சார் லெஜண்ட் சரவணனால? ஆமா, இப்போ அவருக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியாம ஜாமான் தூக்கி போட்டு அடுத்த ஒரு ஆபீஸோடைய சென்னையில பழைய சோபால படுத்து கிடக்குறாரு. இப்ப இவர் கொடுத்த 2 லட்சம் ரூபாயில ஒரு வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சிடலாம், ஒரு அட்வான்ஸ் கொடுத்து. பிடிச்ச உடனே அடுத்த செகண்டே வந்து அவர் எல்லா ஜாமானும் இறக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம அவர் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற சுதாகர் சார் இவங்கெல்லாம் வந்து பண்றப்ப லெஜண்ட் மூலியமா அவரு தான் நேரடியாக அவர் கொடுத்து பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு இது ஒரு மறுவாழ்வு மாதிரி தான். லெஜண்ட் சரவணன் அவர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணாரா இல்லை நேரில் வந்து பார்த்தாரா சார்? அவர் வந்து ஃபோன் பண்ணலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வீடு பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை கூட்டு போறேன்னு இருக்காங்க இவரை. ஓகே சார், கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, வீடு பார்த்தோன்னு கூட்டு போறேன்ட்டு. சரி சார், சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. பேர் என்ன? சக்திவேல் சார்.